இன்னைக்கு நாம ஒரு சீரீஸ் பார்க்க போறோம். ஆனா என்னுடைய வாய்ஸ்ல கிடையாது. இத ஒரு சிஸ்டர் பேசியிருக்காங்க. மொத்தமா 5 எபிசோட் பேசியிருக்காங்க. இன்னமும் 5 எபிசோட் பேலன்ஸ் இருக்கு. முதல்ல இந்த 5 எபிசோட பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பேலன்ஸ் 5 எபிசோடையும் அப்லோட் பண்ணிடலாம். இது எப்படி இருக்கு, இன்னும் எந்த விஷயத்த கொஞ்சம் மெருகேற்றலாம், எப்படி நல்லா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். வெப் சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வாய்ஸ் ஓவரில் காட்டுறாங்க. இந்த கேஸ் வந்து கேத்தன் அகர்வால் ட்ரக் டீலர், அவரோட கேஸ். பிரைம் சஸ்பெக்ட் வந்து கௌஷிக், அவருக்காக வாதாடுறவர் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவை ஷார்ட் ஃபார்மாக பிகேன்னு கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோ இப்போ வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ கேத்தன் அகர்வால் அவரை கொலை பண்ணிட்டாங்கன்னு என்னோட கிளைண்ட் கௌஷிக்க சொல்றீங்க, பட் என்னோட சஸ்பெக்ட் வந்து நயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே ஆப்போசிட் லாயர் மொலாய் துத்தா அவர் பேர், அவர் எழுந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பட் அந்த ரூம்ல ரிவால்வரோட கௌஷிக்க தானே பிடிச்சிருக்காங்கன்னும் போது எனக்கு புரியுது, நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் ஹீரோ ஒரு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது அங்க ஒரு சுஜாதான்னு ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணோட அப்பா வந்து ஒரு பெரிய ஆபீசர். அவர் வந்து கேத்தன் அகர்வால் வந்து ட்ரக் டீலர் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அவரோட இடத்த ரைட் பண்ணிருப்பாரு. சோ அதுக்காக இவரு அந்த கேத்தன் அகர்வால் என்ன பண்ணிருப்பாருன்னா, அந்த சுஜாதாவோட அப்பாவை ஆள் வச்சு சுட்டு கொலை பண்ணிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம சுஜாதாவை தூக்கிட்டு போய் மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்திருப்பாங்க. ஸோ சுஜாதா அங்கிருந்து தப்பிக்கணுன்றதுக்காக அங்க இருக்க கன்னை எடுத்து கேத்தன் அகர்வாலை சுட்டுட்டாங்க. அதுதானே சார் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆபீசர் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கிறாரு. அப்போ அந்த இன்வெஸ்டிகேட் ஆபீசர், அதாவது போலீஸ் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து 2 புல்லட் அந்த ரூம்ல இருந்து எடுத்தேன். ஒன்னு வந்து கேத்தன் அகர்வால் ட்ரக் டீலரோட பாடியில இருந்து, இன்னொரு புல்லட் வந்து கதவுல இருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது இப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு. சோ அந்த ரூம்ல 2 புல்லட்ஸ் ஃபயர் ஆயிருக்கு. என்னோட கிளைண்ட் சுஜாதா சுட்டது வந்து ஃப்ரண்ட்ல இருந்து, அந்த புல்லட் டோர்ல மாட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த புல்லட்டால அந்த ட்ரக் டீலர் சாகல, பின்னாடி இருந்து யாரோ சுட்டிருக்காங்க, அந்த புல்லட்டால தான் அந்த ட்ரக் டீலர் செத்துருக்கான் அப்படின்றத நம்ம ஹீரோ கன்ஃபஸ் பண்றாரு. உடனே வந்து மொலாய் துத்தா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பட் ரிவால்வர் அவர் கையில தானே இருந்தது, அவர் தானே பிடிச்சிருந்தாரு அப்படின்னும் போது அவர் கையில இருந்தது அவர் பிடிச்சிருந்தாரு, பட் அவர் சுட்டன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட மறுபடியும் போறாரு. உங்களுக்கு ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சதான்னு கேட்கும் போது ஆமா ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சது, பட் அது சுஜாதா அதுல கௌஷிக்து அப்படின்றதையும் அவர் சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் சீன் என்ன பண்றாங்கன்னா, அந்த நயன் அவர்கிட்ட வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கேள்வி கேட்கிறாரு. கேட்கும்போது இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து இறங்குச்சு, ஸோ என்னை வந்து ட்ரக்ஸை பிடாட்டுக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கேத்தன் சொன்னாரு. அதனால நான் வெளில போயிட்டேன் அப்படின்னும் போது டைம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது 8:30க்கு போனேன், திரும்பி எப்போ வந்தீங்க அப்படின்னும் போது நான் 8:55 9க்குள்ள வந்தேன்னும் போது உடனே மொலாய் எந்திரிச்சு, அதாவது ஆப்போசிட் லாயர் எந்திரிச்சு, இந்த மாதிரி 8:55 தான் கேத்தன் அகர்வால் செத்தாரு அப்படின்னும் போது நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல அப்படின்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, ஆமா நான் 8:55 9 o'clock வந்தேன்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ இப்ப ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, நம்ம ஹீரோ வந்து கௌஷிக் சுட்ட, அதாவது சுஜாதா சுட்ட புல்லட்ல இருந்து இந்த மாதிரி கேத்தன் அகர்வால் சாகல, நயன் அவர் சுட்ட புல்லட்ல இருந்தா செத்தாரு அப்படின்னும் போது இப்பதான் அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கேத்தன் அகர்வால் ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து இந்த மாதிரி சிசிடிவில பாத்திருப்பாங்க. அதாவது அவர்கிட்டயே போய் கேட்கிறாரு, அதாவது நயன் கிட்டயே போய் கேட்கிறாரு. இந்த மாதிரி கேத்தன் அகர்வால் ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து பெரால்ட்டுக்கு போறதுக்கே 35 minutes ஆகுது கூகுள்ல பார்த்தபடி. நீங்க எப்படி 8:30க்கு போயிட்டு 9க்குள்ள வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு அவர் தான் கொலை பண்ணன்றது எப்படி கண்டுபிடிச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கேத்தன் அகர்வால் ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்க சிசிடிவி கேமரால 8:55க்கே நயன் உள்ள வந்துட்டாரு, பட் கௌஷிக் 9:08க்கு தான் உள்ள வந்திருக்காரு. சோ இவர் தான் வந்து பின்னாடி சுட்டிருக்காரு, அதனாலதான் அவர் செத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவர் பின்னாடி வந்து சுட்டுட்டாரு. அதுக்கப்புறம் கௌஷிக் வந்திருக்காரு. வந்தவர் சுஜாதா கையில இருக்க கன்னை பார்த்துட்டு சோ இவங்கதான் கொலை பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கன்னை அவர் வாங்கிக்கிட்டாரு சுஜாதாவை காப்பாத்த. இந்த எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டு அவர் தான் பின்னாடில இருந்து சுட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னோடனே அவரே ஒத்துக்கிறாரு. ஆமா நான் தான் சுட்டேன், நான் வந்து வெளில போயிட்டு வந்தேன், வந்த உடனே பார்த்தா கேத்தன் அகர்வால் வந்து அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க பாத்துட்டு இருந்தாரு, சோ அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறாரு. உடனே நம்ம ஜட்ஜ் வந்து தீர்ப்பு எழுத ஆரம்பிக்கிறாரு. எந்த தப்புமே பண்ணாத கௌஷிக்க விடுவிக்கிறோம், அது மட்டும் இல்லாம நயனுக்கு வந்து ஆயுள் தண்டனை வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அத வந்து அந்த கோர்ட் ரூம்ல உட்காந்துட்டு ஒரு ஆள் வந்து ஒரு ரொம்ப குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காரு. தீர்ப்பு கொடுத்த அப்புறம் நெக்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்கன்னா, ஜெயில வந்து நயன் அவர் யாருக்கோ லெட்டர் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, இந்த மாதிரி நான் நல்லது பண்ண போய் இப்ப பனிஷ்மெண்ட் வாங்கி உள்ள உட்காந்துட்டு இருக்கேன், நான் எதுக்கு அங்க போயிருக்கணும், நான் எதுக்கு கேத்தன் அகர்வாலை சுட்டிருக்கணும்
அதெல்லாமே என் தலைவிதி, இந்த மக்கள் என்னை கண்டிப்பா மதிக்க மாட்டாங்க, என்னை மன்னிக்கவும் மாட்டாங்க, ஸோ அட்லீஸ்ட் நீங்களாவது என்னை நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு, யாருக்கு எழுதுறாங்கன்னு நம்ம காட்டல, லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்க ஒரு பிளேட் இருக்கு, எடுத்து கழுத்தெடுத்து உள்ளேயே சூசைட் பண்ணிக்கிறாரு. அங்கேருந்து கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்கன்னா, அந்த சுஜாதா கௌஷிக் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க போல. ஸோ அவங்களுக்கு வெட்டிங், அதுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர், ஆப்போசிட் லாயர் மொலாய் துத்தா, அதுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டாலும் சுஜாதாவும் கௌஷிக்கும் நம்ம ஹீரோக்காக தான் வெயிட்டிங். நம்ம ஹீரோ கரெக்டாக 8 மணிக்கு வந்துடுறேன்னு சொன்னார், பட் 8 ஆயிடுச்சு இன்னும் வரல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றாரு 8னா கரெக்டாக 8க்கு வருவார், இன்னும் 2 மினிட்ஸ் இருக்குல்ல, இந்நேரத்துக்கு வந்து இறங்கியிருப்பாருன்னொடனே கரெக்டாக நம்ம ஹீரோ, அவரோட ஒய்ஃப், அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கு, 3 பேர் உள்ள வந்துட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் நல்லபடியா முடியுது. முடிஞ்ச அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வெளியில காட்டுறாங்க. வெளியில வந்து இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸரும் ஆப்போசிட் லாயர் மொலாய் துத்தா அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது அங்க இருந்து யாரோ பாத்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரு ஜீப் மாதிரி, ஒரு காருன்னு சொல்லலாம், ஜீப்னு சொல்லலாம், அந்த மாதிரி இதுல உட்காந்துக்கிட்டு பாத்துட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேட் ஆஃபீஸரும் ஆப்போசிட் லாயரும் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் பேசிட்டு இருக்க மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. பட் அந்த காருக்குள்ள யார் இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி உள்ள காட்டுறாங்க. அப்ப வந்து இந்த மாதிரி நீங்க மட்டும் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும் போது எல்லாமே நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு, எங்க போறீங்க ஹனிமூனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஒய்ஃப் கேட்ட உடனே இந்த மாதிரி டார்ஜிலிங் போறோம், அங்க ஒரு இடம் பார்த்துருக்கோம், வாங்கிட்டோம், அதை ரெனோவேட் பண்ணிட்டு போறோம்னோடனே ஹீரோவோட பொண்ணு எனக்கும் டார்ஜிலிங்னா ரொம்ப பிடிக்கும், நானும் வருவேன் அப்படின்னோடனே கண்டிப்பா வா, லீவ்ல வா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கொஞ்சம் பர்சனல் டாக்ஸ் எல்லாம் பேசிட்டு வெளியில காட்டுறாங்க. மொலாய் துத்தா அவர் வந்து கிளம்புறாரு பேசிட்டு. அதே மாதிரி அந்த வெள்ளை கார்ல உட்காந்துருக்கவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஃபாலோ மொலாய் துத்தா அப்படின்னு சொல்லிட்டு. மொலாய் துத்தா கிளம்பினோடனே பின்னாடி அதை ஃபாலோ பண்றத வந்து அந்த இன்வெஸ்டிகேட் ஆஃபீஸர் அவர் ஒரு மாதிரி பாக்குறாரு, என்ன இந்த கார் பின்னாடி இந்த கார் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீன் மார்க்கெட் மாதிரி ஒரு இடத்துல வந்து மொலாய் துத்தா அந்த ஆப்போசிட் லாயரை வந்து 2 ஜோக்கர்ஸ் வந்து மடக்குறாங்க. நீ ஏன் நயனை கொண்ட அப்படின்னு மிரட்டும் போது அங்கிருந்து பயந்துட்டு மொலாய் துத்தா ஓடிடுறாரு. சரி போலான்னு சொல்லிட்டு வேற ரூட்ல போகும்போது அங்க 2 பேர் கார்ல வந்து மடக்கி, நீ தானே வந்து நயன் கேஸை எடுத்து நடத்தின மொலாய் துத்தா அப்படின்னும் போது, ஆமா நான் தான் நடத்தினேன் அப்படின்னும் போது, நீ ஏன் அந்த கேஸ்ல தோத்த அப்படின்னு மிரட்டும் போது, நான் எதுவும் வேணும்னு பண்ணல, அது நடந்துச்சு அப்படின்னும் போது அவனுங்க சட்டையெல்லாம் பிடிச்சி மிரட்ட ஆரம்பிச்சோடனே தட்டி விட்டு ஓடுறாரு. ஓடி போய் ஒரு பஸ்லயும் ஏறிடுறாரு. அவங்கள்ட்ட தப்பிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தா வீட்டுல அவனுங்க 2 பேரும் இருக்கானுங்க. அங்க இருந்து மடக்கி அவரை எங்கேயோ தூக்கிட்டு போறானுங்க. எங்கன்னு பார்த்தா ஒரு கப்பல், அதாவது நடுக்கடலுக்கு அப்படி கிட்ட ஒரு கப்பல்ல கொண்டு போயிட்டு அங்க யாரோ ஒருத்தவங்க மாஸ்க் எல்லாம் போட்டு உள்ள கவர் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி ஏன் அந்த கேஸ்ல தோத்த அப்படின்ட்டு பேச ஆரம்பிக்கும் போது, நான் எதுவும் வேணும்னு பண்ணல, நான் எவ்வளோ காப்பாற்ற முயற்சி பண்ணேன், பட் அது அப்படி நடந்துருச்சு, நீங்க என்ன நம்புங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மொலாய் துத்தா கெஞ்சும் போது கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் அங்கிருந்து தண்ணியில தள்ளி விட்டுடுறாங்க. அதை பார்த்துட்டு இந்த படகோட்டி வந்து ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது கண்ணை காட்டி சுட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினோடனே அவன் அமைதியாயிடுறான். கொஞ்சம் பணத்தை அவனுக்கு தூக்கி போட்டுட்டு சும்மா இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அங்கிருந்து கட் பண்ணி என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோ அவர் ஃபேமிலியோட எங்கேயோ வெளில போயிட்டு வந்துட்டு இருக்காரு. பொண்ணு முன்னாடி உட்காந்துக்கிட்டு அம்மா கிட்ட பின்னாடி ஏதோ போட்டோஸ் அதெல்லாம் காட்டி பேசிட்டு இருக்கா. பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆன் பண்ணிட்டு போட்டோ எடுக்கும்போது அவங்க அப்பா சொல்றாரு, என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க, நீங்க 2 பேரும் போட்டோஸ் எடுத்துக்கோங்க போது, அப்பா ஒரே ஒரு போட்டோ பாருங்கப்பா அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ண உடனே அவரும் போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டே இருக்கும்போது கார் சரியா ஓட்டாம கொண்டு போய் ஆக்சிடென்ட் ஆயிடுது. கார் ஆக்சிடென்ட் ஆனதுல அப்படியே சுக்கு நூறா உடைஞ்சு எல்லாருமே வந்து அப்படியே ரத்த வெள்ளத்துல கடக்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் ஹீரோட கார்ல இருந்து ஹீரோட ஒய்ஃப் வெளில வர மாதிரி மட்டும் நமக்கு காட்டுறாங்க. அப்படியே காட்டி நமக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிடுறாங்க. செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங்ல என்ன காட்டுறாங்கன்னா, ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோட ஒய்ஃபால ப்ராப்பரா நடக்க முடியல, ஸோ ஸ்டிக் வச்சு நடக்கிறாங்க. பொண்ணு வந்து வெளியில போயிட்டு வரா போல, ஏமா ஏசி ஆன் பண்ணி வைக்கல அப்படின்னும் போது, நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது, நீக்கு நான் கால் பண்ணாலும் எடுக்கல, அதுக்காக தான் ஏசி ஆன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் அவனுக்கு வந்து ஸ்பெஷலா சமைச்சு வச்சிருக்கேன், ஆப்பிள் பை செஞ்சு வச்சிருக்கேன், போய் நீ ஃப்ரெஷ்னப் ஆயிட்டு வா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் முன்னாடி நடந்து போயிட்டு திருப்பி பாக்குறாங்க. பார்த்தா பொண்ணு அங்க இல்லை. மிட்டுன்னு பொண்ணு பேரை சொல்லி கத்திட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வர்றாரு. ஹீரோ வந்து அவங்க ஒய்ஃபை சமாதானப்படுத்துறாரு. நான் அவளை பார்த்தேன், இங்கதான் பார்த்தேன், தயவு செஞ்சு அவள் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, தயவு செஞ்சு தேடி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு தெரிய வருது, நம்ம ஹீரோவோட பொண்ணு வந்து இறந்துட்டாங்க அந்த ஆக்சிடென்ட்லயே, அவங்க அம்மா கண்டுக்கு மட்டும் அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அங்க இருக்க போட்டோஸ், அவங்க பொண்ணு போட்டோஸ் ஃபுல்லா அங்க வால்ல இருக்கு, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கும்போது, ஏன் இதெல்லாம் எடுக்கிறீங்கன்னும் போது, என்னால இதுக்கு மேலேயும் பொறுத்துக்க முடியாது, ஸோ நான் எல்லாம் எடுத்து வைக்க போறேன்ட்டு எடுக்கும்போது, எல்லா தப்பும் உங்களால தான்,
நீங்கள் அன்றைக்கி காரை ஒழுங்காக ஓட்டின்றா இவ்வளோ பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஒய்ஃப் சொன்ன உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன சொல்கிறேன், நான் ஒழுங்காக ஓட்டலன்னு சொல்கிறியா அப்படின்னும் போது, இல்லை சாரி, நான் ஏதோ ஒரு மைண்ட் அப்செட்டில் சொல்லிட்டேன், வேணும்னு சொல்லலை, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சுறாங்க. அப்போ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஸோ வேலைக்காரி வந்து திறந்து விடுறாங்க. யாருன்னு பார்த்தா கௌஷிக், சுஜாதா, அவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி சுஜாதா கிட்ட நீ எங்களை கொஞ்சம் பார்த்துக்கோமா, நானும் கௌஷிக் கொஞ்சம் வெளில போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பும்போது ஹீரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, தயவு செஞ்சு நீங்கள் கார் ஓட்டாதீங்க அப்படின்னு. நான் ஓட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது கொஞ்சம் ஒர்க் எடுத்து போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க போன அப்புறம் நம்ம ஹீரோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோட்டோவை போய் கஷ்டப்பட்டு எடுத்து பார்க்குறாங்க. அவங்க பொண்ணை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு மார்க்கெட் மாதிரி பிளேஸில் ஒரு பொண்ணு நடந்து போயிட்டுருக்கான். அந்த பொண்ணுக்கு ஒரு கால் வருது, நீங்கள் நீனா தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆமாம் நான் நீனா தான், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே உனக்கு ஒரு என்வலப் வரும், கூட கொஞ்சம் மணியும் வரும் அப்படின்னும் போது, யார் நீங்கள் அப்படின்னு கேட்டுட்டு போதே கால் கட் ஆகிடுது. அந்த பொண்ணு ஒரு மாதிரி பேண்ட் முடிச்சுட்டு மார்க்கெட்லேயே நிற்கிறான். பக்கத்தில் ஊதுவத்தி விட்டுட்டு இருந்த பொண்ணு வந்து, அக்கா உங்களுக்கு ஒரு லெட்ரு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்வலப் கொடுக்குறான். உள்ளே பார்த்தா ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னா, இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண இன்வெஸ்டிகேட்டரோட ஆஃபீஸர். அந்த ஆஃபீஸரோட ஃபோட்டோ இருக்குது. இந்த பின்னாடி அந்த ஃபோட்டோ பின்னாடி என்ன எழுதிருக்கா, இந்த ஆஃபீஸர் உனக்கு தெரியும்னா உன்னோட கம்மலை தொடு அப்படின்னு. உடனே இவங்க எங்கேருந்து பார்க்குறாங்கன்னா, அந்த பொண்ணு சுற்றி முற்றி பார்த்துட்டு கம்மலை தொடுறா. அப்படியே கட் பண்ணி நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோவும் கௌஷிக்கும் காரில் பேசிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து டார்ஜிலிங் போகிறேன்னு நீங்களே எப்போ போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, இன்னும் கொஞ்சம் நாளில் போகிறோம், சரி நீங்களாவது போயிடுச்சு அங்கே ஹாப்பியாக இருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, இனாக்ரேஷன் வருது, நீங்கள் இனாக்ரேஷனுக்கு வரணும்னு நானும் சுஜாதாவும் ரொம்ப ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறார் கௌஷிக். அட்லீஸ்ட் நீங்களும் உங்கள் ஒய்ஃபை எங்கள் கூட வந்தீங்கன்னாச்சும் உங்கள் மைண்டு சேஞ்ச் ஆகும்ல, எவ்வளோ நாள் இப்படியே இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌஷிக் கேட்குறாரு. அப்படியே பேசிக்கிட்டே எங்கே வராங்கன்னா, போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தான் வராங்க. அங்கே வந்து இறங்கினாலே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வாலண்டியராக வந்து பேசுகிறார். எப்படி இருக்கீங்க சார் அப்படின்னு கேட்ட உடனே, நல்லா இருக்கேன்னு சொல்லணும் ஆசை தான், பட் நல்லா இல்லை அப்படின்னும்போது, புரியுது சார் அப்படின்ட்டு. இங்கே என்ன சார் வந்திருக்கீங்கன்னும் போது, உங்கள் ஐயர் ஆஃபீஸர் தான் கூப்பிட்டாருன்னு, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திருப்பி கேட்கும்போது, உங்களுக்கு விஷயம் தெரியாதா அப்படின்னு நம்ம ஹீரோ முடிக்கிறாரு. என்னன்னு கேட்டோடனே, மொலாய் அண்ட் ரமேஷ் 2 பேருமே வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு உடனே ஹீரோ ஷாக் ஆகிடுறாரு. உடனே வந்து ஐயர் ஆஃபீஸரை பார்க்க போயிடுறாரு. அவரு வந்து நம்ம ஹீரோவை கௌஷிக்கையும் உள்ளே கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோ எதுக்காக வந்திருப்பாருன்னா, அவரோட கார் ஆக்சிடென்ட் ஆன கேஸ், அது வேணும்னே ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை தெரியாமல் நடந்துதா அப்படின்ற ஃபாரன்சிக் டீட்டெயில் வாங்குறதுக்காக தான் வந்திருப்பாரு. அங்கேயும் அந்த ஐயர் ஆஃபீஸர் வந்து இப்போ நடந்த அந்த 2 கொலையை பற்றி தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. அந்த ஃபாரன்சிக் டீட்டெயில்ஸ் வாங்கிட்ட அப்புறம் நம்ம ஹீரோ வாலண்டியராக கேட்குறாரு, கேஸ் என்ன ஆச்சு, அவங்க 2 பேருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, ரமேஷ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஜட்ஜு. அவர் ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு. அப்போ யாரோ பின்னாடிலேருந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே அப்படின்றது ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இந்த கேஸ்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோ கிட்ட வாலண்டியராக வந்து பேசின ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தா, இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணாருல அந்த இன்வெஸ்டிகேட் ஆஃபீஸர் தான், அவர் தான் சொன்னார் அப்படின்னும் போது, அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த கேஸ் பற்றி எதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா உங்கள் கார் ஆக்சிடென்ட் ஆன பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க போலீஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்ட உடனே, சரி இந்த கேஸில் உங்களுக்கு ஏதாவது லீடு கிடச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த படகு ஓட்டி அவனை மட்டும் எங்கேயோ பிடிச்சிருக்காங்க, ஸோ அவனை தான் நெக்ஸ்ட் பிடிச்சி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் ஆஃபீஸர் சொன்னோடனே ஓகே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஏற்றுக்கிறாரு. நெக்ஸ்ட் சீன் அங்கேருந்து கட் பண்ணி அந்த படகு ஓட்டியை தான் காட்டுறாங்க. அந்த படகு ஓட்டி எங்கேருந்து ஆட்டோவில் ஒரு இடத்துல இறங்கிட்டு உள்ளே நடந்து போயிட்டு இருக்கான். தலைமறைவாக வாழ்ந்துட்டு இருக்கான் போல். ஒரு போலீஸ்காரன் அங்கே பிச்சைக்கார விஷயத்தில் உட்காந்துருக்கான். அவன் அங்கேருந்து ஃபோன் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர்கிட்ட சொன்ன உடனே இவன் புரிஞ்சுக்கிறான், ஓ நம்மளை பிடிக்க தான் வந்திருக்காங்கன்ட்டு ஓடுறான். கண்ணா பின்னாடி ஓடுறான். பின்னாடி இவங்க 2 போலீஸும் துரத்துறாங்க. இங்கே ஓடி அங்கே ஓடி கடைசியில் நம்ம இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர்கிட்ட மாட்டிக்கிறான். அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன் அங்கேருந்து கட் பண்ணி நம்ம ஹீரோட வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோட ஒய்ஃப் வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது வழக்கம் போல் அவங்க பொண்ணு அவங்க கண்ணுக்கு தெரியுது. ஏஞ்சி போய் பக்கத்தில் பார்க்கலான்னு பார்க்கறதுக்குள்ளே மறைஞ்சிடறான். பின்னாடி வந்த ஹீரோ என்ன பார்த்துட்ருக்கு அப்படிங்கும்போது, நம்ம பொண்ணை பார்த்தேன், அவள் எதுவுமே சொல்லாமல் போயிட்டா, அது நம்மள்ட்ட எதாவது சொல்லணும்னு இருக்குமா, எதாவது சொல்ல யோசிப்பாளா அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நம்ம இழந்துட்டோம், அதை நம்மளால ஏற்றுக்க முடியாது, பட் ட்ரை பண்ணு, நம்ம பொண்ணு நம்ம கூட தான் இருக்கான்னு நம்பு, பட் அவள் இப்போ இல்லை, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நான் கொஞ்சம் வேலையாக வந்து வெளில போகிறேன் கௌஷிக் கூட, உனக்கு எதாவது வேணும்னா வேலைக்காரிகிட்ட சொல்லு அப்படின்னும்போது, அப்போ நான் சொல்கிறத நீங்கள் நம்பவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஒய்ஃப் கேட்ட உடனே அவர் ஒன்றுமே பேசல, அங்கேருந்து அமைதியாக கிளம்பிடுறாரு. காரில் ஏற போடணுன்னே நம்ம ஹீரோ ஏறி போயிட்ட உடனே நம்ம ஹீரோட ஒய்ஃப் வந்து உள்ளே போகணும்னு பார்க்கும்போது ஹீரோவோட ஒய்ஃப்க்கு வந்து அவங்க பொண்ணு தெரியுறாங்க.
பார்த்துட்டே இருக்காங்க. இந்த வாட்டி பொண்ணு தெரியும் போது நெத்தியில் இந்த ரத்தத்தோட தெரியுறா. உடனே பயந்துக்கிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது கௌஷிக் கேட்குறாரு, இந்த மாதிரி மொலாயும் இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் அந்த ஜட்ஜும் இறந்துட்டாரு அப்படின்னும் போது அவங்க 2 பேரும் ஒரே கேஸில் தான் ஒன்றா இருந்தாங்க. அது அந்த நயன் கேஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கும் அந்த கேஸு கூட சம்மந்தம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கௌஷிக் கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு இப்போ தான் யோசிக்கிறாரு, மேபி அந்த கார் ஆக்சிடென்ட் கூட இதனால் நடந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது எப்பவுமே நம்ம ஹீரோட ஒய்ஃப் கண்ணுக்கு தான் பொண்ணு தெரியுவாங்க. இதை நம்ம ஹீரோ கண்ணுக்கே அந்த பேக் சைடு மிரரில் பார்த்தோன்னே பயந்துட்டு திரும்பி பார்க்குறாரு. கௌஷிக் என்னன்னு கேட்டோன்னே ஒன்றும் இல்லை நீ போ அப்படின்றாரு. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா அந்த கார் ஆக்சிடென்ட் ஆச்சுல அதுக்கு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இந்த மாதிரி உங்களை ஆப்போசிட்டில் இடித்த கார்லேருந்தும் எங்களுக்கு எந்தவித எவிடன்ஸும் கிடைக்கல, அவர் பேர் மனோகரன் மட்டும் தெரிஞ்சுது, அவர் குடிச்சிட்டு கார் ஓட்டி இருக்காரு, அதனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னும் போது வேறு ஏதாவது எவிடன்ஸ் கிடச்சிதா அப்படின்னு கேட்கும்போது எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டோடனே அவர் பேர் மனோகரன், நீங்களாம் எங்கேருந்து வந்திருக்காருன்னு போது அவர் ஜார்க்கண்டில் இருக்கவர் அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து கட் பண்ணி நமக்கு ஜார்க்கண்டில் காட்டுறாங்க. அங்கே அந்த மனோகர் வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. போஸ்ட்மேன் வந்து டெலிவரி பண்ணுறான். அந்த மனோகரோட அப்பா போல் அவர் வந்து அந்த அந்த பார்சலை வாங்கிக்கிட்டு மனோகர் பேரில் பார்சல் வந்திருக்கான், என்ன இருக்குள்ள அப்படின்னும் போது யார் அனுப்புனாங்கன்றதை யோசிக்கிறதை விட்டு திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அந்த போஸ்ட் மாஸ்டரும். சரி என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா உள்ள பணம் இருக்கு. பணத்தை பார்த்துட்டு அவரும் ஷாக் ஆகுறாரு. நெக்ஸ்ட் சீன் அந்த படகு மேலே அந்த இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர் பிடிச்சி வச்சிருந்தார்ல அவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தாங்க. வேணுமே அவர் கையை பின்னாடி கட்டி உட்கார வச்சாங்க என்னோட படகுல. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு கேஸை பற்றி பேசினாங்க அப்படின்னும் போது என்ன கேஸ் அப்படின்னும் போது எனக்கு கேஸ் அவ்வளோவா காதில் விழலை, ஆனால் ஏதோ பற்றி பேசிகிட்டே இருந்துட்டு திருப்பி அவரை பிடிச்சி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டாங்கன்னும் போது இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா தான் இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர் வந்து போட்மேனை அடிக்கிறாரு. அடித்த உடனே இல்லை நான் என்ன பண்ணுறது, எனக்கு கன் பாயிண்டில் பிடிச்சி வச்சுட்டாங்க, 10,000 ரூபாய் பணம் மட்டும் கொடுத்தாங்க, நான் எதுவுமே பண்ணல, தயவு செஞ்சு நம்புங்கன்னு உடனே சரி அவங்க எதில் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு பெரிய காரு அப்படின்னும் போது உண்மையை சொல்லுறான்னும் போது ஒரு பெரிய காரில் ஜீப்புன்னு கூட சொல்ல முடியும் அப்படின்ன உடனே அந்த போலீஸ்கார் வந்து சரி ஓகே இவனுக்கு ஜீப் சிமிலராக இருக்க ஃபோட்டோஸ்லாம் காட்டுங்க, அதில் எதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அங்கேருந்து கட் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம ஹீரோட வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோட ஒய்ஃப் கிட்ட சுஜாதாவும் கௌஷிக்கும் வந்து அவங்க வாங்கியிருக்க ரெசார்ட்டோட ஃபோட்டோஸ் அதெல்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் கண்டிப்பாக வரணும், வீக்கெண்ட் ஸ்பெஷல் ரூம் கூட இருக்குது, பட் நெட்டு தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கௌஷிக் சொன்ன உடனே சுஜாதா கையை பிடிச்சிட்டாங்க. அங்கேருந்து உடனே ஹீரோட ஒய்ஃபு ஏஞ்சி போக நினைக்கும் போது சுஜாதா சொல்கிறாங்க, எங்களுக்கு ஃபேமிலின்னு யாருமே இல்லை, கார்டியன்னு நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் 2 பேர் இல்லை நாங்கள் என்ன ஆகும், தயவு செஞ்சு நீங்கள் வரணும் அப்படின்ன உடனே கௌஷிக்கும் போய் நம்ம ஹீரோட்ட பேசுவாங்க, நீங்கள் தயவு செஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கண்டிப்பாக வரோம், எங்கள் பொண்ணு இல்லாமல் இந்த வீடே விரிச்சோடி தான் கிடக்கு அப்படின்னு உடனே நம்ம ஹீரோட ஒய்ஃப்க்கு ஒரு நாள் மனசு கஷ்டமாயிடும். அங்கேருந்து அமைதியாக ஏஞ்சி போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அமைதியாக இருக்காரு. நெக்ஸ்ட் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாங்க. ஐயர் ஆஃபீஸரும் அந்த இன்வெஸ்டிகேட் ஆஃபீஸரும் 2 பேர் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பிளாக் ஸ்கார்பியனில் தான் அந்த ஆளுங்க வந்திருக்காங்க, பட் என்னால் நம்பர் பிளேட் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ன உடனே சரி ஓகே நீங்கள் சிசிடிவி ரெக்வஸ்ட் பண்ணிங்களான்னும் போது ஆமாம் சார் நாளைக்கு கிடச்சிடும் போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் ஓகே சொல்லிடுறாரு. கரெக்டாக அந்த ஆஃபீஸருக்கு அதாவது ஐயர் ஆஃபீஸருக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் டார்ஜிலிங் போகிறேன் அப்படின்னும் போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை என் சொந்தக்கார பையன் அங்கே ஒருத்தன் எஸ்பியாக இருக்கான்ல அவனை பார்க்க போகிறேன் அப்படின்னும் போது சரி நீங்கள் வேறு இடத்துக்கு போகிறது நல்லது தான், கொஞ்சம் மைண்டாக சேஞ்ச் ஆகுன்னும் போது இடம் தான் மாறும், மனசு மாறுமான்னு தெரியல அப்படின்னும் போது சரி ஓகே ஏதோ ஒன்று நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கால் கட் பண்ணிட்ட உடனே இன்வெஸ்டிகேட் ஆஃபீஸர் கேட்குறாரு, ஹீரோ எப்படி சார் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது குழந்தைய நடந்திருக்காங்கல்ல கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்காங்க, பட் அவங்க டார்ஜிலிங் போகிறாங்களாம், அந்த மாதிரி அவங்க சொந்தக்கார பையன் அங்கே ஒருத்தர் இருக்காங்களா அவனை பார்க்க போகிறாங்க அப்படின்னு. ஆமாம் சார் எனக்கும் தெரியும், சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னும் போது அப்போ தான் அவர் சொல்கிறாரு மேபி இந்த கேஸ்க்கும் அந்த கார் ஆக்சிடென்ட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னும் போது தெரியல, பட் எனக்கு தோணுது அப்படின்னு சொன்ன உடனே சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போ சொல்லிடுறாரு. அந்த இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே அந்த ஐயர் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட கால் பண்ணி ஏதோ யாரோ கையிலாவான் அவங்களுக்கு கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அங்கேருந்து கட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன காட்டுறாங்கன்னா நமக்கு நீனா நடுவில் ஒரு பொண்ணை காட்டுறாங்கல்ல, அந்த பொண்ணு வந்து பப்பில் பாட்டு பாடுற பொண்ணு. அந்த பப்புக்கு தான் அடிக்கடி இந்த இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர் வருவார். ஸோ அதை வச்சு தான் அந்த பொண்ணுக்கிட்ட உனக்கு இந்த ஆளை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இந்த ஆளும் அவங்க வந்து உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது நமக்கு இன்னொருத்தனை காட்டுறாங்க. அவன் தான் வந்து அந்த கோட் சீனை நம்ம சுஜாதாக்கு பின்னாடி உட்காந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பான். அந்த நயனுக்கு வந்து இது ஆயில் தண்டனை கிடைக்கிறத அவன் வந்து அந்த போலீஸ்காரனை பார்த்தோன்னே கூலர்ஸ் போட்டுட்டு மேலே ஹுட்டியும் போட்டுக்கிறான். அந்த பொண்ணு பாட்டு பாடிட்டு இருக்கிறத இவர் ரசித்து பார்த்துட்டு இருக்காரு அந்த இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர். கரெக்டாக அந்த பின்னாடி உட்காந்துருந்த ஆள் அதாவது இந்த பப்ளிக் உட்காந்துருக்கான்ல அவனுக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி டார்ஜிலிங்க்கு உனக்கு ட்ரெயின் புக் பண்ணியாச்சு, நான் ஃப்ளைட் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு பொண்ணு பேசுகிற மாதிரி நம்ம காட்டினோடனே அந்த கால் வந்தோடனே அவன் வந்து ஏஞ்சி போயிடுறான். இந்த பாட்டை ரசிச்சுக்கிட்டே இருந்தவர் அப்படியே தனியாக போயிடுறாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே அந்த பொண்ணு வந்து பேச ஆரம்பிக்கிறா. நீங்கள் அடிக்கடி இங்கே வரீங்களே, என் பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் போது, ஆமாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அடிக்கடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அவர்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. கரெக்டாக அவருக்கு ஒரு காலும் வந்துடுது. அந்த காலில் வந்து அந்த பக்கம் இருந்த போலீஸ்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அந்த ஜீப்பை வந்து கண்டுபிடிச்சாச்சு, அந்த டாக் ஸ்கார்பியோ காரை வந்து 2 ஏரியாவில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், அதோட ஓனர்ஸ் வந்து கொல்கட்டாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, நீங்கள் இப்போ வரீங்களா சார் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நான் வரல, நீங்கள் எல்லா எவிடன்ஸும் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர் பேசிகிட்டு இருக்கும்போது அவளோட ஃபோனை எடுத்து பார்த்தா 1 lakh அவளோட அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. உடனே இவர் வந்து பேச வராரு. நீங்கள் போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் டிடெக்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கன்னொடனே இந்த பொண்ணோட நம்பர் கேட்குறாரு. இந்த பொண்ணு நம்பர் கொடுத்துறா, நாளைக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இந்த பொண்ணு தனியாக ஸ்மோக் பண்ணிட்டு நிற்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு இந்த வேலையை கொடுத்தவன் தான் கால் பண்ணுறான். கால் பண்ணோடனே இந்த பொண்ணு சொல்கிறான், போலீஸ் என்ன போய் ஃபாலோ பண்ண சொல்கிறீங்க அப்படின்னும் போது, உனக்கு தான் பணம் கொடுத்துருக்கோம்ல, வேலையை செய் அப்படின்ன உடனே ஓகே அப்படின்ட்டு அந்த பொண்ணு எழுத்துக்கணும். சரி நீ முதல்ல யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த எல்லா விளையாட்டையும் விளையாடுறது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அப்படியே நம்ம 2nd எபிசோடையும் முடிச்சிடுறாங்க. 3rd எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்கன்னா, ஒருத்தர் காரில் உட்காந்துருக்காரு, பின்னாடி இன்னொருத்தர் வந்து இந்த ஷேவ் பண்ணுற கத்தியை வச்சு அவர் கழுத்தை அறுக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி என்ன காட்டுறாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸரும் அவரோட அசிஸ்டண்ட்டும் பேசிக்கிறத காட்டுறாங்க. அவர் அசிஸ்டண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பிளாக் கார் ஸ்கார்பியோட டிரைவரை கண்டுபிடிச்சிருக்கோம் சார், நீங்கள் வந்து பேசி பாருங்க அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர் பேச போகிறாரு. போய் பார்த்தா அந்த ஆள் வந்து உடம்பு பேரலைஸ் ஆகி கிடக்குறான். ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அவரை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவர்கிட்ட இந்த இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர் எவ்வளோ பேச ட்ரை பண்ணுறாரு. உங்கள் காரில் வந்தவங்க நீங்கள் எங்கே இறக்கி விட்டீங்க, அந்த பேசஞ்சர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் கேட்குறாரு. பட் அவரால் பேச முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 போலீஸ்காரங்களை வச்சு அந்த ஆளை வந்து கீழே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே 2 போலீஸ்காரங்க கைத்தாங்களாக கீழே கூட்டிகிட்டு வராங்க. இவரோட காரில் டிரைவர் சீட்டில் உட்கார வைக்க சொல்கிறாரு. எதுக்குன்னு பார்த்தா பின்னாடி வந்து அசிஸ்டண்ட்டு வந்து எதுக்கு சார் இப்படிலாம் பண்ணுறோன்னும் போது, நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு டிரைவர் சீட்டில் உட்கார வச்சு சீல் பெல்ட் போட்டு விட சொல்கிறாரு. பக்கத்தில் வந்து அந்த போலீஸ்காரர் இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர் இருக்கிறார், பின்னாடி அசிஸ்டண்ட் இருக்கிறாரு. காரை ஓட்ட ட்ரை பண்ணுங்கன்னும் போது அவரால் முடியல, பட் ட்ரை பண்ணுறாரு. பின்னாடி இருக்க அசிஸ்டன்ட், ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க, வேணாம் சார் விட்டுருங்க அப்படின்னும் போது, நான் சொல்கிறத மட்டும் பண்ண சொல்லு அப்படின்னோடனே அவர் கஷ்டப்பட்டு ஓட்ட ட்ரை பண்ணுறாரு. பட் ஓட்டுறாரு, ஒரு கையை பிடிச்சிக்கிறாரு, ஆக்சிலேட்டர் அழுத்துறாரு, ஓட்டுறாரு. அப்படியே காரை ஆடி ஆடி போகும்போது அந்த பக்கத்தில் இருக்க இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸ்க்கு வந்து, அந்த பேசஞ்சர்ஸ் எங்கே இறக்கி விட்டீங்க, அந்த இடத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அந்த கார் மூவ் ஆகிறத காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன் அங்கேருந்து கட் பண்ணி என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோ, அவர் ஒய்ஃபு, அப்புறம் கௌஷிக், சுஜாதா 4 பேருமே வந்து டார்ஜிலிங் போகிறேன்னு சொன்னாங்களே. ஸோ அந்த டார்ஜிலிங் போகிற ட்ரிப்பை காட்டுறாங்க. அந்த ட்ரிப்பு முழுக்க ஹீரோவோட ஒய்ஃப் வந்து அவங்க பொண்ணோட நினைப்பாலே இருக்காங்க ஃபுல்லாக. அவங்க கூட ஆல்ரெடி டார்ஜிலிங் வந்திருப்பாங்க போல். ஸோ ஃபுல்லாக அந்த டார்ஜிலிங்கில் அவங்க கூட இருக்க நினைப்பே தான் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அதை ஒரு சாங் மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, அவர் ஒய்ஃபு, அப்புறம் கௌஷிக், சுஜாதா 4 பேரும் எங்கேயோ போயிட்டு அங்கே உள்ள ஏதோ கடைக்கு போயிட்டு வெளில வரும்போது, வெளில நம்மளுக்கு என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஆக்சுவலாக நமக்கு வந்து அந்த கோர்ட் சீன்லேயே வந்து ஒரே ஒரு சீனில் காட்டியிருப்பாங்க. அந்த கோர்ட் ரூமில் ஒரே ஒரு டைம் அந்த பொண்ணு வந்து இவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி, இவங்க காரில் ஏற்றோடனே அந்த பொண்ணு வந்து காரில் பின்னாடி ஏறி ஃபாலோ பண்ணுற மாதிரி, வேற ஒரு காரில் ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த டிரைவர் நம்ம இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸரையும் அசிஸ்டண்ட்டையும் கூட்டிகிட்டு போனார்ல, 2 பேரையும் கொண்டு போய் குடவுன் மாதிரி இருக்க இடத்துல தான் இறக்கி விட்டாரு. அவங்க 2 பேரும் உள்ளே போய் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. இங்கேருந்து தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது உள்ளே நிறைய பேர் இருக்கானுங்க. இவங்களை பார்த்துட்டு சரமாரியாக சுட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் பதிலுக்கு சுடுறாங்க. பட் அவங்க நிறைய பேர் சுட்டுகிட்டே இருக்கிறதுனால இவங்களால முடியல. சரி ஓடிடலான்ட்டு வெளில வராங்க. வெளில வந்து அந்த காரில் ஏறலான்ட்டு போகும்போது தான் நமக்கு ஒரு ஷாக் கொடுக்குறாங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் யாரோ பின்னாடி வந்து கழுத்து அறுக்கிற மாதிரி காட்டினாங்கல்ல, அது இவரை தான் போல். கழுத்தறுத்து இவரை கொண்டுட்டாங்க, அதாவது அந்த காரில் இருக்க டிரைவரை கொண்டுட்டாங்க. வந்து கட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோ, அவர் ஃபேமிலி, அதாவது கௌஷிக், சுஜாதா, ஹீரோ, அவங்க ஒய்ஃப் எல்லாரும் போய் ஒரு ஹோட்டலில் இறங்குறாங்க. நம்ம ஹீரோ முன்னாடி போகிறார். பட் ஒய்ஃப் பின்னாடி இறங்கி வரும்போது வழக்கம் போல் அவங்க பொண்ணு கண்ணுக்கு தெரியுதுனால அங்கேயே நின்றுடுறாங்க. இவர் போய் ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இது எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து அந்த இன்னொரு காரில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணும் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க. 4 பேருமே உள்ளே போகிறாங்க. பட் அவங்க 2 பேரை மட்டும் ஒருத்தன் குறுகுறுன்னு பார்க்குறான். யாருன்னு பார்த்தா 2nd எபிசோடில் பப்பில் கூட ஒருத்தன் அந்த போலீஸ்காரனை பார்த்துருப்பான்ல, அவனை கூட கோர்ட் ரூமில் நமக்கு காட்டியிருப்பாங்க. அவன் தான் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறான்.
ஆக்சுவலாக அவனும் இந்த பொண்ணும் தான் வந்து கூட்டணி போல இருக்கு. அந்த பொண்ணை கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க உள்ளே வந்துட்டாங்க பாத்தியா அப்படின்னும் போது பார்த்துட்டேன், நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே அப்புறம் நெக்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்கன்னா உள்ளே வந்து ஹீரோவையும் அவங்க ஒய்ஃபையும் விட்டுட்டு சுஜாதாவும் கௌஷிக்கும் எங்கேயோ வெளில போகிறாங்க போல. ஸோ அவங்க வெளில வந்து காரில் ஏறும்போது அது இந்த பொண்ணு பார்த்துட்டு அந்த காரையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட சொல்கிறான். சீன் என்ன காட்டுறாங்கன்னா தாபா செட்டப்பில் ஒரு ஹோட்டல் இருக்காங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு பையன் தான் ஓடி ஆடி எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்கான். அந்த பையன் அவங்க ஓனர் வந்து போய் பிளேட்லாம் கழுவு அப்படின்னோடனே சரி பிளேட் கழுவுனான்ட்டு பின்னாடி போகிறான். பின்னாடி போகும்போது அங்கே உட்டி போட்ட ஒரு நபர் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. மால்டாவில் தான் நான் இருக்கேன், நாளைக்கு டார்ஜிலிங் வந்துடுவேன், அதே மாதிரி இது இல்லைன்னா என்கிட்ட வேறு பிளான் கூட இருக்குது, அந்த டார்ஜிலிங்கில் இருக்க காஞ்சின்பூர் அந்த ரெசார்ட் தான், கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க அது மேலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் இந்த பையன் கவனிச்சுட்டே இருக்கான். பேசி முடித்தவன் அப்படியே போகிறான். ஸ்ட்ரைட்டாக நடந்து போயிட்டு இவன் வந்து அந்த பிளாக் ஸ்கார்பியோ காரு, அப்போ இவன் தான் அந்த கில்லர் போல இருக்குது. அந்த பிளாக் ஸ்கார்பியோ கார் கீழே பாம்பு வச்சிருந்தா போல ஒரு பட்டன் எடுத்து வந்து வெடிச்சிருச்சு. அங்கே இருக்க எல்லாருமே பயந்துட்டாங்க. பட் இவனுக்கு மட்டும் தான் தெரியுது இது இவன் பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக்லேயே நிற்கிறான் அப்படியே அந்த பையன். அங்கேருந்து கட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் டார்ஜிலிங்கில் காட்டுறாங்க. ஹீரோவோட ஒய்ஃபும் பேசுகிறாங்க. நம்ம பொண்ணு இல்லாமல் நான் டார்ஜிலிங் வருவேன்னு நினச்சி கூட பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் மட்டும்தான் நமக்கு மட்டும் தான் இப்படிலாம் நடக்குதுன்னும் போது அவர் சமாதானப்படுத்துறாரு. ஏன் நம்ம பொண்ணு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கா, ஏதாவது சொல்ல வராளான்னும் போது அவள் இல்லை அதை நீ புரிஞ்சுக்கணும் போது இல்லை அவன் என் கண்ணுக்கு தெரிகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஒய்ஃப் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீன் அங்கேருந்து கட் பண்ணி என்ன காட்டாங்கன்னா தாபாவில் வந்து பாம்பு அடிச்சது. ஸோ போலீஸ் ப்ளஸ் எல்லாருமே அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. அங்கே நின்று எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டல் ஓனர் வந்து இவன் எங்கள் கடையில் வேலை பார்க்குற பையன் பேர் சோட்டு, இவன் எல்லாத்தையும் பார்த்துருக்கான் அப்படின்னும் போது நீ என்ன பார்த்த சொல்லு சோட்டு அப்படின்னு போலீஸ் கேட்கும்போது நான் முகத்தை பார்க்கலாம் உட்டி போட்டிருந்தான், அவன் டார்ஜிலிங் போகிறேன்னு சொன்னான், இந்த ஹோட்டலில் தங்க போகிறேன்னு சொன்னான், எல்லாத்தையுமே அந்த பையன் சொல்லிடுறான். நெக்ஸ்ட் சீன் நமக்கு அங்கேருந்து கட் பண்ணி என்ன காட்டுறாங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர் வந்து பப்பில் ஒரு பாட்டு பாடுற பொண்ணை பார்த்தார்ல, அந்த பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவருக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா அவரோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி நீங்கள் டிவி ஆன் பண்ணி பாருங்கள் சார் அப்படின்னோடனே அவரு டிவி ஆன் பண்ணி பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தா இவங்க தேடிட்டு இருந்த அந்த பிளாக் ஸ்கார்பியோ காரு அதுதான் வெடிச்சிருக்கு. அதை வந்து அங்கே இருக்க சோட்டுன்ற பையன் பார்த்துருக்கான், வேணும்னே வெடிக்க வச்சிருக்கான். சரி அவன் பேசினதுலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த டார்ஜிலிங் போகிறேன், இந்த ஹோட்டல் கஞ்சன்பூர் இங்கே தங்க போகிறேன் அப்படின்றதுலாம் சொன்ன உடனே அது எல்லாத்தையுமே இவர் கேட்டுக்கிறார். எனக்கு அங்கே ரூம் போடுங்க, நாங்கள் போய் தங்கியிருந்து கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னோடனே ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு சார் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொன்னே குட் அப்படின்னு சொல்லிட்டோடனே இந்த பொண்ணு கேட்குறா வெளியூர் போக போகிறீங்களா, எங்கே போக போகிறீங்க, எங்கே தங்க போகிறீங்கன்னொடனே டார்ஜிலிங் போகிறேன், இந்த ஹோட்டல் ரூமில் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாரு அவர். அந்த டைமில் இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா இவளுக்கு காசு கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்கு வந்து இவர் இந்த ஊருக்கு போகிறாரு, இந்த ஹோட்டலில் தங்க போகிறாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்கன்னா டார்ஜிலிங்கில் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த இடத்த தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் காரில் போகிறாங்க, யாருக்குமே இது நடக்குது, நமக்கே இது நடக்குது அப்படிங்கும்போது எல்லாம் நம்ம விதிமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம ஹோட்டல் ரூமில் நுழையறதுக்கு முன்னாடியே என் கண்ணுக்கு நம்ம பொண்ணு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே அவங்களுக்கு திரும்பும்போது பக்கத்தில் இருக்க சேரில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவன் வந்து இவங்களை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தோணுச்சு இவங்களுக்கு. அவன் ஃபோட்டோ தான் எடுத்தும் இருக்கான் ஆக்சுவலாக. அதை பார்த்துட்டு இவங்க டென்ஷனாகி என்னை ஏன் ஃபோட்டோ எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நானும் எடுக்கல அப்படின்னோடனே அவன் ஃபோனை பாக்கெட்டில் வச்சுறான். உடனே நம்ம ஹீரோ வந்து ஃபோன் கேட்குறாரு. சரின்னு சொல்லிட்டு அவனை ஃபோனை கொடுத்துட்றான். அதில் பார்த்தா ஃபோட்டோஸே இல்லை. சாரி என்ன மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோனை கொடுத்துட்ட உடனே அவன் ஒரு மாதிரி நக்கலாக பேச ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு என்ன ஆதார் கார்டு பாஸ்போர்ட் ஏதாவது வேணுமா, செக் பண்ணிக்கிறீங்களா, என்கிட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, நான் இந்த மவுண்டெயினில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் தான் சாரி கேட்டுட்டேன் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்ட உடனே ஹீரோவும் அவங்க ஒய்ஃபும் அங்கேருந்து போயிடுறாங்க. பட் இவன் பாக்கெட்டில் 2 ஃபோன் வச்சுருந்துருக்கான். வேற ஒரு ஃபோனில் தான் ஹீரோவோட ஒய்ஃபை ஃபோட்டோ எடுத்திருக்கான். அதை எடுத்து இவன் பார்க்குறான். அப்படியே நமக்கு 4th எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவும் அவங்க ஒய்ஃபும் வெளியில் வந்து சன்ரைஸ் பார்க்கறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. சன் வராததுனால அவங்க 2 பேர் கிளம்பி போகும்போது அந்த பப்பில் இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரான்ல அவன் வந்து நம்ம ஹீரோவையும் அவங்க ஒய்ஃபையும் ஒரு மாதிரி பார்க்குறான். பக்கத்தில் லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை ஃபோட்டோ எடுத்தான்ல அவனும் வந்து நின்றுட்டு சூப்பர் கப்பலில் மார்னிங் வாக் ஈவினிங் வாக் எல்லாமே ஒன்றா தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் மாற்றி 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த பப்பில் இருந்தவன் பேர் அஜய். அந்த நம்ம லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ ஒய்ஃபை ஃபோட்டோ எடுத்தவன் பேர் வந்து நூர் அலி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் என்ன இங்கே வந்து ஹாலிடேக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கேட்கும்போது இல்லை சார் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பக்கத்தில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான் அந்த நூர் அலி. இந்த கப்பல் சூப்பராக இருக்காங்கல்ல, எனக்கு கூட இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் எங்கே ஹோட்டல் கஞ்சன்பூர்லையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நூர் அலி வந்து அஜய் கேட்ட உடனே இவனுக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி பார்க்குறான். பிகே ஃபேமிலி கூட அங்கே தான் இருக்காங்க. பிகே தான் ஒரு பெரிய அட்வொகேட். லாஸ்ட் கொஞ்ச நாள் முன்னாடி கூட அவங்க பொண்ணு அவங்க இழந்துட்டாங்க ஆக்சிடெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறான்.
கொஞ்சம் எதுக்கும் ஜாக்கிரதையாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை, ஆனால் நீங்கள் வந்து அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம், என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு அவன் பைத்தியம் மாதிரி பேசினோடனே இவர் ஒரு மாதிரி பயந்துட்டு வியர்டாக பார்க்குறாரு அவனை அஜய். நெக்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோவும் அவங்க ஒய்ஃபும் வந்து வாக்கிங் போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி முடித்த உடனே நம்ம ஹீரோட ஒய்ஃப் கேட்குறாங்க, என்ன சொன்னார், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, மொலாய் தத்தா செத்ததுக்கும் அந்த ஜஸ்டிஸ் அவர் இறந்துட்டுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறான் இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர். ஸோ இங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, இங்கே வராங்களா அப்படின்னும்போது, ஆமாம், எங்கே வந்து தங்க போகிறாராம் அப்படின்னும்போது, நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் ஹோட்டலில் தான் அப்படின்னு சொன்ன உடனே, சரி நல்லது, நான் இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பெஞ்சில் உட்காடுறாங்க. உட்காந்த அப்புறம் கௌஷிக்கும் சுஜாதாக்கும் கால் பண்ணுங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க கேளுங்க அப்படின்னும்போது அவர் கால் பண்ணுறாரு. அவங்க டக்குன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பொண்ணு நம்மள்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறா, முக்கியமாக என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறா அப்படின்னும்போது அவர் ரொம்ப மறுபடியும் அப்செட் ஆகிக்கிறார். காலை கட் பண்ணிவிட்டு என்னம்மா பேசுகிற அப்படின்ற மாதிரி அவங்களே பார்த்துட்ருக்காரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் வந்து ஏதாவது என்கிட்ட மறைக்கணும்னு நினச்சா அது அவளால் முடியவே முடியாது, என் பின்னாடியே தெரியவா, நான் அதுலேயே கண்டுபிடிச்சிருவான் அவன் எதோ என்கிட்ட சொல்ல வரான்னு. இப்போவும் எனக்கு அப்படி தான் தோணுது, எங்கே பார்த்தாலும் நம்ம பொண்ணு தான் எனக்கு தெரியுறா, அவன் நம்மக்கிட்ட எதையோ மறைக்காமல் சொல்லணும்னு நினைக்கிறான், என்னன்னு தான் எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இவர் பக்கத்தில் உட்காந்து சமாதானப்படுத்துறாரு. நெக்ஸ்ட் சீன் அங்கேருந்து கட் பண்ணி கௌஷிக் சுஜாதா அவங்க 2 பேரும் காட்டுறாங்க. என்னன்னா, இவங்க இங்கே வந்ததே வந்து டார்ஜிலிங்கில் ஒரு ரெசார்ட் மாதிரி ஓப்பன் பண்ணதானே. ஸோ அவங்க வெப்சைட் வந்து லான்ச் ஆகிருக்கு. கௌஷிக் வந்து சுஜாதாவை கூப்பிட்டு பாருன்னொடனே 2 பேருமே ஹாப்பி ஆயிடுறாங்க வெப்சைட்ஸை பார்த்து. அந்த வெப்சைட்டில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அந்த பப்பில் இருக்க அந்த அஜய் கூட சேர்ந்து ஒரு பொண்ணு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தால நம்ம ஹீரோ ஃபேமிலி கௌஷிக் சுஜாதாவெல்லாம், அந்த பொண்ணு பார்த்துட்டு கௌஷிக் வீட்டுக்கு கால் பண்ணுறா. அந்த பொண்ணு பர்பஸாக வந்து இவங்க ஹோட்டலில் தங்கறதுக்காக புக் பண்ணுறா 2 டேஸ்க்கு. சரி ஓகே, நீங்கள் வந்து இப்போயே புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இமீடியட் பேமெண்ட் பண்ண தேவையில்ல, நாங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே உங்கள் பேர் சொல்ல முடியுமா மேடம் அப்படின்னு கேட்ட உடனே அந்த பொண்ணு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், நான் என் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் நேரத்தில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கட் பண்ணிடுறா. இந்த காலை கட் பண்ண உடனே சுஜாதா கௌஷிக் வீட்டுக்கு அவங்க சில திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல். டெலிவரி பண்ண ஒரு பையன் வரான். அவங்க அங்கே திங்ஸ்லாம் அன்பேக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஒயின் பாட்டில் இருக்குது. அதை பார்த்துட்டு நீ ஆர்டர் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதா கேட்கும்போது, நான் பண்ணல, நீயும் பண்ணலையா அப்படின்னும், நானும் பண்ணல, சரி நல்லது தான், கெஸ்ட் வந்தால் கொடுக்க யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயின் பாட்டிலை வந்து சுஜாதா கையில் கொடுக்கும்போது கரெக்டாக ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் கால் பண்ணுறாரு. சரி நான் கால் பேசிட்டு வரேன், நீ அந்த ஒயின் பாட்டிலை குடி அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு அவர் கால் பேச போகிறாரு. சரி ஒயின் பாட்டிலை வைக்கலான்ட்டு அவங்க போய் டேபிள் மேலே அந்த ஒயின் பாட்டிலை வைக்கிறாங்க. அந்த ஒயின் பாட்டிலேயே அந்த டெலிவரி பண்ண வந்த பையன் ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்கன்னா, அந்த இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர் அவர் டார்ஜிலிங்க்கு வந்துட்டு யாருக்கோ கால் பண்ணிட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தா டார்ஜிலிங்கில் இருக்க ஒரு போலீஸ்க்கு. அவரை மீட் பண்ணி பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே தான் அந்த நீனா, அதாவது அந்த பப்பில் பாடுற அந்த மியூசிக் பொண்ணு, பாட்டு பாடுற பொண்ணு, அந்த பொண்ணு வந்திருக்கா. அவரு கூட வந்ததா இல்லை தனியாக வந்ததான்னு தெரியல. அந்த பொண்ணு தனியாக போய்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வழக்கம் போல் கால் பண்ணி ஒருத்தர் ஒர்க் கொடுப்பான்ல, அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி ராமன் அங்கே வந்துட்டாரா, அதாவது இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை தான் கேட்குறாரு, அங்கே வந்துட்டாரா அப்படின்னும் போது, வந்துட்டாரு, நானும் பார்த்துட்டு என்னை க்ராஸ் பண்ணி அவர் வேறு யார் கூடயோ போய்கிட்டு இருக்காரு அப்படின்னும் போது, சரி நீ போய்கிட்டே இரு, அங்கே வந்து உனக்கு அந்த ரூம் புக் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கஞ்சன்பூர் ஹோட்டலில், நீ அங்கே போய் ஸ்டே பண்ணு, கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்க வேண்டியது இருக்கும், அங்கே பார்த்தோன்னா உனக்கு ஒரு ட்ராமா ஸ்கிட்டு மாதிரி நடக்கும், அங்கே ஒருத்தன் இருப்பான், நீ அங்கே போனேன்னா அவன் கையில் ஒரு பொருள் கொடுப்பான் அப்படின்னோடனே இவங்களும் போய் அந்த ஸ்கிட்டுக்கிட்ட நிற்கிறாங்க. ட்ராமா நடந்துகிட்டே இருக்கும்போது அவனே வந்து கையில் ஒரு பொருள் மாதிரி கொடுக்குறான். கொடுத்த உடனே சரின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வாங்கிக்கிட்டு நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது அவங்கள யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. நமக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த நூர் அலி, அந்த நம்ம ஹீரோட ஒய்ஃபு கூட ஃபோட்டோ எடுத்தாலும் அவன் தான். அவன் என்ன பண்ணுறான்னா எல்லா மற்ற திங்ஸை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி மறுபடியும் இந்த பொண்ணையும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். நெக்ஸ்ட் சீன் அந்த கஞ்சன்பூர் ஹோட்டல். அங்கே வந்து அந்த இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸை வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அவங்க ஒய்ஃபும் வராங்க. குட் ஈவினிங் சார், குட் ஈவினிங் மேம் சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி மொலாய் தத்தாவும் ஜஸ்டிஸ் ஆஃபீஸர் இறந்ததுக்கும் சம்மந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த கேஸ்க்கும் இந்த கேஸ்க்கும் சம்மந்தம் இருக்கும், எல்லாமே அந்த ட்ரக் மாஃபியா கேஸ் தான் சார் சுற்றி வருது அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகே நீங்கள் 2 பேர் பேசுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஒய்ஃப் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ தான் அவங்க தனியாக போய் மறைஞ்சு நின்று கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்களுக்கு நடந்த அந்த கார் ஆக்சிடெண்ட், அந்த கார் ஆக்சிடெண்ட் பண்ண அந்த டிரைவர் இறந்துட்டார்ல, அவர் வீட்டுக்கு வந்து நேற்று காசு போயிருக்கு அப்படின்னு சொன்னதை வந்து ஹீரோவோட ஒய்ஃப் கேட்டுடுறாங்க. கேட்ட உடனே இது பிளான்டு மர்டராக இருக்குமா அப்படின்னு இருந்தாலும் மித்து இறக்குறதுல, அதாவது அவங்க பொண்ணு இறக்குறதுல யாருக்கு ஆதாயம் இருக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணு மறுபடியும் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இது வந்து அவருக்கு வச்ச குறியா இருக்குமா இல்லை எனக்கு வச்ச குறியா இருக்குமா, அப்படி சாகிறதுல யாருக்கு என்ன புண்ணியம் அப்படின்னு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது பின்னாடி
அந்த கிளப்ல பாட்டு பாடின பொண்ணு நீனா, அவள் வந்து நிற்கணுன்னே இவங்க திரும்பி பார்க்குறாங்க. அந்த பொண்ணு என்ன நினச்சான்னு தெரியல, திருப்பி போயிடுறா. அது மட்டும் இல்லாமல் அந்த அஜய், அதாவது அந்த பப்பில் இருந்தால அந்த அஜய், அவனும் வந்து இவங்களை வந்து டோருக்கு முனையில் நின்று பார்க்குறான். அப்புறம் டோர் டப்புன்னு சாத்திக்கிறான். எல்லாமே அட் அ டைமில் சிங்க்ரனைஸாக நடக்குது. நெக்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்கன்னா, பேசிட்டு நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர் சொல்கிறாரு, என் ரூமுக்கு போகிறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, அதே மாதிரி டார்ஜிலிங்கில் இருக்க போலீஸ்கிட்டையும் பேசியிருக்கேன், ஏதாவது பிரச்சனைனா நம்மளுக்கு தெரிய வரும் சார் அப்படின்னோடனே சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. குட் நைட் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோ கிளம்பினோடனே கரெக்டாக அந்த இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸருக்கு ஒரு ஃபோன் வருது. யார்கிட்ட பேசுகிறாருன்னு அவரும் தள்ளி நின்று பார்க்குறாரு. ஸ்வீட் ஆட்டினா கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேசுறாரு. இவர் பேசுகிறது நீனா அப்படின்றது நமக்கு தெரியும், பட் நம்ம ஹீரோக்கு தெரியல. அவர் அமைதியாக அங்கேருந்து போயிடுறாரு. அந்த இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர் அவர் ரூமுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு வேற ஒரு ரூமில் தங்கியிருக்கா போல, நான் என் ரூமுக்கு வந்துட்டேன் நீயும் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. கரெக்டாக அப்போ அவருக்கு இன்னொரு காலும் வருது. யாருன்னு பார்த்தா அவரோட அசிஸ்டண்ட் அங்கே இருந்தார்ல, அந்த அசிஸ்டண்ட் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி மால்டால அந்த டாம்பா கிட்ட ஒரு வெடி வெடிச்சதில்ல, அதாவது அந்த கார் வெடிச்சதில்ல, அங்கே இருக்க போலீஸ் உங்கள்கிட்ட பேசணுமா, ஸோ கால் போடுவா அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் காலில் பேச வைக்கிறாரு. அந்த சோட்டு, அதாவது அந்த பாத்திரம் கழுவுற பையன் வந்து பேசுகிறத கேட்டான்னு சொன்னாலும் அவன் 2 விஷயத்த கேட்டிருக்கான் டார்ஜிலிங்கில் அவன் போகிற இடம். ஒன்று வந்து கஞ்சன்பூர் அப்படின்ற ஹோட்டல், இன்னொன்று ரிப்போஸ் அந்த ரெசார்ட். 2 பேரையும் சொல்லிட்டு 3ஆவதாக என்ன சொன்னான்னு கேட்கும்போது 3ஆவதாக சொன்னது வந்து அந்த பையன் சரியாக கவனிக்கலையா சார் அப்படின்னோடனே சரி ஓகே இந்த இன்ஃபர்மேஷன் போதும் அப்படின்ட்டு இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸரும் காலை கட் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் 2 பேருமே ரூமில் உட்காந்துக்கிட்டு அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கிறாங்க. அந்த கார் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அந்த மனோகர், அதாவது அந்த கார் ஆக்சிடென்ட்டில் இறந்தால, ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோட கார் ஆக்சிடென்ட் பண்ணவனே இறந்துட்டால, அவன் பேர் மனோகர். அவங்க அப்பாவுக்கு வந்து 1 லட்ச ரூபா பணம் போயிருக்கு அவன் இறந்த அப்புறம் அப்படின்னு சொன்னார்ல அந்த இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர். அது அவங்க 2 பேருமே அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது மறுபடியும் நம்ம ஹீரோட ஒய்ஃப் கண்ணுக்கு அவங்க பொண்ணு தெரியுறாங்க. அந்த மின்னல் வெளிச்சத்தில் நம்ம ஹீரோக்கும் தெரியுறாங்க. மிட்டு அப்படின்னு அவங்க கூப்பிட்டோடனே நம்ம ஹீரோவும் திரும்பி பார்க்குறாரு. நம்ம ஹீரோ கண்ணுக்கும் அவங்க தெரியுறாங்க. தெரிஞ்சோடனே 2 பேருமே ஷாக்கில் இருக்கும்போது நம்ம ஹீரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, இந்த ஆக்சிடென்ட் தெரியாமல் நடக்கலை, அட்டம் பண்ணியிருக்காங்க, நம்ம மித்துவை கொல்லணும், நமக்கு மித்துவை நம்மள்ட்ட வந்து பிரிக்கணும், அவளை சாகடிக்கணுன்றதுக்காகவே இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னொடனே அவங்க பொண்ணு அங்கேருந்து மறைஞ்சிடுறாங்க. அவங்க பொண்ணு அங்கே நிற்கதான் நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துடுறாரு. அங்கேருந்து கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்கன்னா, இவர் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர் அந்த பப்பில் பாட்டு பண்ண பொண்ணு நீனா அவள் வந்தோடனே கொஞ்ச நேரம் பேசிட்டு இவர் வந்து ஷூ கட்டுறன்ட்டு போயிட்டு வராரு. அப்போ என்ன பண்ணிடுறா, அங்கே இருக்க கெட்டில் வந்து ஏதோ ஒரு பொட்டலம் வந்து முன்னாடி கொடுத்த மாதிரி காட்டினாங்கல்ல, அந்த ஸ்கிட்டு பண்ணிட்டு இருக்கவன் ஒருத்தன் ட்ராமா பண்ணிட்டு இருக்கவன் கொடுக்குற மாதிரி காட்டினாங்கல்ல, அந்த பொட்டலத்தில் ஏதோ பவுடர் மாதிரி இருக்குது, அதை வந்து அந்த கெட்டில் வந்து அவன் கலக்க சொல்லியிருக்கான் போல். ஸோ அந்த கெட்டில் கலந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இவர் எழுதி வச்சிருந்தார்ல அந்த மால்டா போலீஸ், ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கவே அவர் வந்து பக்கத்தில் பார்த்தோன்னே அந்த பொண்ணு அங்கேருந்து அமைதியாக போயிட்டு சிகரெட் பிடிக்க போயிடுறா. இவர் என்ன பண்ணுறாருன்னா சரக்கடிக்க அந்த தண்ணியை தான் ஊற்றுறாரு. ஊற்றி குடித்த உடனே இவருக்கு ஏதோ உடம்பு பண்ணுது. அப்படியே பெட்டில் விழுந்து நீ தான் பண்ணியா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை பிடிக்க வர்றாரு. அந்த பொண்ணு பயந்து அப்படியே தள்ளி தள்ளி உட்கார்றா. கரெக்டாக அப்படியே மயங்கிடுறாரு. சரி என்னதான் பண்ணி எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இவர் பக்கத்தில் பார்த்தா இவர் இறந்தே போயிட்டார் போன அவள் கலந்து அதை குடிச்சதில். இவள் பயந்துட்டு அந்த ரூமை விட்டு அப்படியே அமைதியாக வெளில போயிடுறா. இதோட நம்மளுக்கு 4th எபிசோட முடிச்சிடுறாங்க. 5th எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்கன்னா, நீனா அதான் அந்த பாட்டு பாடுற பொண்ணு அங்கேருந்து அந்த கஞ்சன்பூர் ஹோட்டல்லேருந்து தப்பிச்சு வெளில போகிறா. அதாவது ஒரு கேப் புக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அந்த வேலை கொடுத்தவனுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கா, அவன் பிக் பண்ண மாட்டான். அவன் 2 வாட்டி கழிச்சு தான் பிக் பண்ணுறான். பிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவர் இறந்துட்டான், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னும்போது, நீ எதுக்கும் பயப்படாத, நாங்கள் அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம், நாங்கள் உன்கிட்ட பேசுகிற 20 lakhs கிடச்சிரும் அப்படின்னும்போது, சொல்கிற இடத்துக்கு வந்து வாங்கிக்கோன்னும் போது, என்னையும் கொல்ல பிளான் பண்ணுறியான்னும் போது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, வந்து வாங்கிக்கோன்னும் போது, எனக்கு 50 lakhs வேணும், போலீஸ் வேற அவன், நான் மாட்டினா என்ன பண்ணுறதுன்னும் போது, சரி ஓகே 50 lakhs தரேன், லெப்பாச்சாக்கு வந்து காரை விட்டுட்டு அங்கேருந்து வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே அப்படின்ட்டு அந்த பொண்ணை ஹாப்பியாக ஏற்றுக்கிறான். அங்கேருந்து கட் பண்ணி என்ன காட்டாங்கன்னா, நம்ம ஹீரோ வெளில நின்று ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஹோட்டல் ரூம் க்ளீன் பண்ணுற அந்த பாய் வந்து கூப்பிட்றான் நம்ம ஹீரோ, சார் ஒரு நிமிஷம் என் கூட வாங்கன்ட்டு. என்னன்னு பார்த்தா அந்த இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர் அவர் இறந்து போனதெல்லாம் காட்டினோடனே சரி ஓகே நீங்கள் போய் மேனேஜர்கிட்ட சொல்லி போலீஸ் கால் பண்ண சொல்லுங்கன்னொடனே இவர் அங்கே வழக்கம் போல் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது அங்கே அந்த பொண்ணு குடிச்சிட்டு விட்டுட்டு போன அந்த சிகரெட் பட்டு, அப்புறம் இவர் என்ன குடிச்சிருக்காரு என்ன சாப்பிட்ருக்காரு எல்லாம் அங்கே சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காரு நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது அப்புறம் அங்கே கெட்டில் இருந்ததில் அதை வந்து ஒரு கிளாத் வச்சு ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து என்ன தண்ணியில் என்ன இருக்குது அப்படின்ட்டு வாசனை பிடிச்சி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த கில்லர் வந்து அந்த நீனா பொண்ணை வந்து லிப்பாச்சாக்கு வர சொன்னாலும் அங்கே ஒரு காட்டு மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு உள்ளே கத்திக்கிட்டே போகிறான், யாராவது இருக்கீங்களான்ட்டு. பின்னாடி தான் அந்த கில்லர் வரான். வந்துட்டு என்ன பண்ணுறான்னா இவங்க கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான்.
நிறுத்த உடனே அப்படியே அவங்க அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. அவங்கள அப்படியே இழுத்துட்டு போகிறான் அவன். அதை வந்து வேற ஒரு பொண்ணு அங்கே மரத்து பின்னாடி நின்று ஒரு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா, மறைஞ்சிருந்து பார்க்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அங்கேருந்து கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்கன்னா, அந்த ஒரு டார்ஜிலிங் போலீஸ் நம்ம இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர் கூட வந்தோடனே போய் மீட் பண்ணி பேசியிருப்பாரு. அந்த ஆஃபீஸர் அவர் சரியான காமெடி போலீஸாக இருக்கார் போல இருக்கு. அவர் வந்த உடனே யார் இந்த பாடியை பார்த்தான்னு கேட்டோடனே சர்வீஸ் பண்ணுற பாய் தான் பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் கூப்பிட்டு போய் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்ணாரோ அதே தான் இவரும் பண்ணுறாரு. எல்லாத்தையும் நோட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எல்லா எவிடன்ஸையும் எடுத்து கவரில் போட சொல்கிறாரு. எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது எப்படி பார்த்தீங்க, யார் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னான்னும் போது இந்த சர்வீஸ் பண்ணுற பாய் தான் காலை 7 மணிக்கு டீ கொடுக்க வந்தான், அப்போ தான் பார்த்துட்டு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் அங்கே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுவார்னு பார்த்தா அவங்க எடுத்து அந்த டீ பிஸ்கெட் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சர்வீஸ் பண்ண வந்த பாய்கிட்ட நீ எப்படி பார்த்த அப்படின்னும் போது நான் 7 மணிக்கு டீ கொடுக்க வந்தேன் சார், அப்போ தான் பார்த்தேன். அப்போ தான் பக்கத்தில் வந்து ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு, அவரையும் கூப்பிட்டு பார்க்க சொன்னேன் அப்படின்னும் போது யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து பிகே சார், அவர் வந்து அட்வொகேட்டு, அவரும் அவங்க ஒய்ஃபும் வந்து 309 ரூமில் தங்கியிருக்காங்க அப்படின்னோடனே சரி அவங்கள மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனே ஒய்ஃப் தான் ரூம் வந்து திறக்கிறாங்க. இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்காங்க மேம், பக்கத்து ரூமில் டெத் நடந்திருக்கல அப்படின்னும்போது சரி சரி வாங்க உள்ள சொல்லிட்டு கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து அவரை பற்றி சொல்கிறாரு. நீங்கள் இந்த ஊரோட பிஎஸ்சி தானே அப்படின்னும் போது ஆமாம், இந்த மாதிரி உங்கள் பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபுல் ஃபார்ம் நேம்லாம் வாங்கிக்கிறாரு. நீங்கள் ஏதாவது உள்ள தொட்டிங்களா அப்படின்னும் போது அட்வொகேட் சார் அப்படின்னும் போது இந்த அட்வொகேட்டுக்கு ஒரு சின்ன எவிடன்ஸ் போச்சுன்னா உங்களால் கேஸே ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலாச்சி பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் அப்போ எங்கே நின்றுட்டு இருந்தீங்க, நம்ம இந்த பால்கனியில் தான் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு உடனே அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க அவர் எந்த மிஸ்டேக்கும் பண்ண மாட்டார் சார் அப்படின்னு உடனே மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க சார், நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னும் போது நாங்கள் வெளில போய் சாப்பிட்டுட்டு நைட் இங்கே ரூமில் தான் தங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சரி இங்கே எதுக்கு வந்தீங்க, யாரை பார்க்க வந்தீங்க, ஃபுல் டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னும் போது போலீஸ்கார் பேர் சொல்கிறாங்க. புலக்கத் அவரோட ஃப்ரெண்டு, அவர் எங்களோட சொந்தக்காரர், அவரை பார்க்க வந்தோடனே அவர் ஷாக் ஆகிடுறாரு. எதுக்கு சார் இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிட்டு ஒன்றும் வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுறாரு அந்த போலீஸு நம்ம ஹீரோவை பார்த்து. உடனே வந்து நீங்கள் அங்கே என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்ட உடனே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அங்கே இருக்க எல்லா விஷயத்தையும் நோட் பண்ண சார் அப்படின்னும் போது அவர் எதனால இறந்துருக்காருன்னு பார்த்தீங்களா அப்படின்னும் போது சூசைடான அப்படின்னும் போது இல்லை மர்டர், அவர் குடிக்க வச்சிருந்த அந்த தண்ணி கெட்டலில் வந்து பாய்சன் யாரோ கலந்துருக்காங்க அப்படின்னும் போது அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப நாளாக அவர் தெரியும், அவர் சூசைட்லாம் பண்ணிக்கிற ஆள் கிடையாது, யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அவர் வேறு நல்ல போலீஸ் ஆஃபீஸர், கண்டிப்பாக அவர் நிறைய எதிரிகள் இருப்பாங்கல்ல அப்படின்னும் போது ஆமாம் சார் இருப்பாங்க, யாரோ தான் அவரை கொலை பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ஒரே கேஸை தான் குறிக்குது அப்படின்னும் போது நயன் அவன் தான் வந்து அவனுக்கு நாங்கள் தான் வந்து தூக்கு தண்டனை அதாவது ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தோம், அவன் ஜெயிலே வந்து சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்துட்டான், அதுலேருந்து எல்லாமே நடக்குது அப்படின்னும் போது அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க இது எல்லாமே கொல்கத்தாவில் தான் ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்ன உடனே ஓகே அப்படின்றத அவரும் கேட்டுக்கிறாரு. இது எல்லாத்தையும் பண்ணுறது யார், இதுக்கான வேறு யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு லாஸ்ட்டாக சொல்கிறாரு. இது இதோட நிற்க போதா இல்லை அடுத்தது நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேள்வி கேட்குறாரு. அது வரைக்கும் நம்மளுக்கு காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்கன்னா அந்த ஊரில் இருக்க போலீஸ்கிட்ட அந்த குட்டி பொண்ணு போய் சொல்கிறா, அதாவது நீனாவை அந்த கில்லர் அடித்து கூட்டிகிட்டு போனால அதை போய் அந்த பொண்ணு வந்து போலீஸ்கிட்ட சொல்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பட் சவுண்டு காட்டல, அந்த பொண்ணு போய் சொல்கிற மாதிரி மட்டும் காட்டுறாங்க. அங்கேருந்து கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன் இந்த ஹோட்டல் கஞ்சன்பூர் ஹோட்டல் அங்கே தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ போய் சிசிடிவி செக் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ சிசிடிவி செக் பண்ணும்போது நீனா தான் இன்னைக்கு மார்னிங் வந்து கிளம்பி போயிருக்கா அப்படின்றது தெரியுது. சரி ஓகே, இவர் 306 வந்து நீனா இருக்கா, 307 வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் வந்திருக்காங்க, 305 யார் இருக்கா அப்படின்னும் போது அந்த அஜய் பப்ல இருந்தாலும் அவன் எப்போ செக்இன் பண்ணான்னும் போது நீங்கள் டே பிஃபோர் எஸ்டர்டே சார், அப்போ நாங்கள் வந்தப்போ தான் அவங்களும் வந்திருக்காங்கன்னும் போது நீங்கள் வரது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டார் சார் அவர் அப்படின்னும் போது சரி ஓகே. சரி இவர் இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர் வரும்போது கூட யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது யாரும் வரல சார், அவர் மட்டும் தான் தனியாக வந்தாருன்னு உடனே சிசிடிவியை காட்டுங்க அப்படின்னு உடனே சிசிடிவியும் பார்க்குறாங்க. சரி ஓகே, அவர் மட்டும் தான் தனியாக வந்து தங்கியிருக்காரு, ஆனால் அவர் வந்து நேற்று வேற யார்ட்டையோ பேசுகிறாரு, எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பொண்ணாக தான் இருப்பா, ஏன்னா ஸ்வீட் ஆர்ட்னு பேசினான்னு அதை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்ன உடனே எப்படி சார் பொண்ணுன்னு கன்ஃபார்மாக சொல்கிறீங்கன்னும் போது நீங்கள் அவரோட ரூமில் ஆஷ்ட்ரேயில் பார்த்தீங்களா, ஒரு சிகரெட்டில் மட்டும் லிப்ஸ்டிக் இருந்தது, ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன்னொடனே இந்த ஆஃபீஸர் ஒரே காமெடி பண்ணிட்டு இருக்கார் டார்ஜிலிங் ஆஃபீஸர். ஆமாம் சார் நான் கவனிக்கல அப்படின்னோடனே
சரி உங்களால் முடிஞ்சால் போய் அந்த நீனா பொண்ணை சீக்கிரம் பிடிங்க அப்படின்னும் போது, கார் நம்பர் சார் அப்படின்னும் போது, இப்போ தானே சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னும் போது, ஆமாம் சார் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு யாரெல்லாம் எந்தெந்த ரூமில் தங்கியிருக்காங்கன்னு லிஸ்ட் வேணும் அப்படின்ட்டு மேனேஜர்கிட்ட கேட்டிருப்பாரு. மேனேஜர் பார்த்துட்டு சொல்கிறாரு 305 அஜய், 306 நீனா, 307 இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர் அப்படின்னோடனே கரெக்டாக அங்கே அஜய் கிராஸ் பண்ணுறாரு. பண்ணோடனே ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி 307 இருக்க ஆஃபீஸர் ஒரு இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர் அவர் வந்து இறந்து போயிருக்காரு அப்படின்னோடனே அந்த காமெடி போலீஸ் வந்து, நீங்கள் உங்கள் ரூமுக்கு போங்க, நான் வந்து உங்கள்கிட்ட பேசணும், கொஞ்சம் செக் பண்ணணும் அப்படின்னோடனே ஓகே அப்படின்ட்டு அஜய் அங்கேருந்து அமைதியாக போயிடுறாரு. உடனே அஜய் என்ன பண்ணுறாருனா ரூமுக்கு வந்துட்டு காவேரி, அதாவது அந்த ரிப்போஸ் ஹோட்டலில் தங்க போகிறாள் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் இறந்துட்டாராம் அப்படின்னோடனே, சரி என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு, நீ ரிப்போஸ் போக போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஆமாம் நான் கண்டிப்பாக ரிப்போஸ் போக போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது கரெக்டாக யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. சார் நான் அப்புறம் கால் பண்ணுறேன்னு வச்சிடுறாரு. யாருன்னு பார்த்தா அந்த டார்ஜிலிங் காமெடி போலீஸ், அவர் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் எப்பத்துலேருந்து இங்கே தங்குறீங்க, எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, நேற்று எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வந்து கொல்கத்தாலேருந்து வந்திருக்கேன், நான் வந்து இங்கே ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்காக வந்தேன், நேற்று கூட ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு 7 மணிக்கு போயிட்டு 8:30 தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 9 o'clock லஞ்ச் டின்னர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு 10 மணிக்கெலாம் தூங்கிட்டேன் அப்படின்னும் போது, சார் நீங்கள் ரூமில் இருக்கும்போது வெளில உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டுதான்னும் போது, எனக்கு எந்த சத்தமும் கேட்கல, நான் தூங்கிட்டு இருந்தால் ஈஸியாக எழுந்திருக்க மாட்டேன், ஸோ இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு டைகர் ஹில்ஸ்க்கு போயிட்டு வந்துட்டேன். சரி நீங்கள் எப்போ வந்து செக்இன் பண்ணீங்க அப்படின்னும் போது, நான் 2 நாள் முன்னாடியே செக்இன் பண்ணிட்டேன், நாளைக்கு நான் வந்து செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பலான்னு நினைக்கிறேன், உங்களுக்கு வேணால் என் மொபைல் நம்பர் எடுத்துக்கோங்க, எப்போ வேணால் கால் பண்ணுங்க அப்படின்னும் போது, சரி ஓகே அதெல்லாமே ஓகே தான், பட் நீங்கள் இங்கேருந்து கிளம்ப முடியாது, டார்ஜிலிங்குள்ளே தான் இருக்கணும், நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் டார்ஜிலிங் விட்டு போக முடியாது அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்ட்டு அவரும் ஏற்றுக்கிறாரு. நெக்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்கன்னா, அந்த குட்டி பொண்ணு வந்து அந்த காட்டு பகுதிக்கு போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டுறான். இந்த மாதிரி ஒரு ஷூ, நீனாவோட ஒரு ஷூ வந்து அங்கே கிடக்கு, அவன் இழுத்துட்டு போகும்போது அவங்க ஷூ அங்கே விழுந்திருக்கும். அந்த பொண்ணு அதை காட்டின உடனே அந்த போலீஸ் அதை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து அப்படியே கட் பண்ணி இங்கே கஞ்சன்பூர் ஹோட்டலில் காட்டுறாங்க. அங்கே வந்து ஹீரோ வந்து அவங்க ஒய்ஃப்க்கும் அப்புறம் அந்த டார்ஜிலிங் காமெடி போலீஸ்க்கும் டீ போட்டு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக அது நீனாவாக தான் இருக்கும்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஒய்ஃப் கேட்கும்போது, அந்த லிப்ஸ்டிக் கதையை வச்சு தான் நான் சொல்கிறேன், ஏன் அது நீனாவாக இல்லாமல் வேறு யாராவது கூட இருக்கலாம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோட ஒய்ஃப் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இது மேபி எல்லா ஈவெண்ட்ஸ்க்குமே கனெக்ஷன் இருக்கும்னு நானும் நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோட ஒய்ஃப் சொல்லும்போது போலீஸ் கேட்குறாரு, என்ன சார் உங்கள் ஒய்ஃபும் போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த சிம்பிள் அசம்ஷனுக்குலாம் எதுக்கு போலீஸ் ஆகணும், அவள் எல்லாமே யோசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றொன்னா யோசித்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு வந்து நிறைய பழக்கம் இருக்குது, நல்லா கேம் விளையாடுவேன், அது மட்டும் இல்லாமல் என்னால் எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்ல முடியும், அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இன்னொரு க்ளூவும் தராங்க. என்னென்னா நேற்று இவங்க வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி நீனா வந்திருப்பா, இவங்க நீனாவை திரும்பி பார்த்தோன்னே நீனா ரூம்குள்ளே போயிட்டுருப்பா, ஸோ அதையும் சொல்லிட்டு நிறைய சான்சஸ் இருக்குது இது நீனாவாக இருக்கிறதுக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிடுறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு, கண்டிப்பாக ராமனுக்கும் அதாவது அந்த இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸருக்கும் நீனாக்கும் பழகம் இருக்குன்னு நான் சொல்ல வரல, பட் இருக்குமோன்னு தான் எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம டார்ஜிலிங் காமெடி போலீஸ் ஸ்குவாடில் இருக்குது. என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி அங்கே ஒரு ஷூ கிடச்சிதுல, அது சொன்னோடனே சரி அங்கே பாடி கிடச்சா போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைங்க அப்படின்னும் போது, பாடியே கிடைக்கல சார் அப்படின்னும் போது, அவளோட ஒரே ஷூ மட்டும் தான் கிடச்சிது அப்படின்னோடனே சரி ஷூ மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு காலை பேசிட்டு கட் பண்ணிடுறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோட காலிங் பெல், ரூம் காலிங் பெல்லை யாரோ அடிக்கிறாங்க. யார் நம்ம ஹீரோ ரூமுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தா சர்வீஸ் பண்ணுற பாய் வந்துட்டு டீ கப்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கேட்குறாரு, நீங்கள் வந்து அந்த இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸ் ரூமுக்கு எப்போ போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் காலையில் வந்து வச்சுட்டு ஈவினிங் 6 மணிக்கு போல் தண்ணி மட்டும் வச்சுருங்கன்னு காலையிலே சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ தண்ணி வைக்கிறதுக்காக நான் 6 மணிக்கு வந்தேன் அப்படின்னும் போது, 6 மணிக்கு இவர் தண்ணி வைக்க வந்திருக்கும் போது பின்னாடி அஜய் வந்துட்டு என்னோட ரூமில் வந்து கீசர் ஒர்க் பண்ணல, வந்து கொஞ்சம் பாருங்கன்னு கூப்பிட்டாரு. ஸோ நான் அங்கே போனேன்னும் போது, சார் நீங்கள் போகும்போது கதவை மூடிட்டு போனீங்களா அப்படின்னும் போது, இல்லை திறந்தே தான் சார் இருந்துச்சு, டீ கப்லாம் வைக்கிறதுக்காக நான் திறந்தே தான் வச்சுட்டு போனேன் அப்படின்னும் போது, சரி ஓகே நீங்கள் போனோடனே உங்கள் பின்னாடியே அஜயும் வந்தாரான்னும் போது, நான் ரூமில் வந்து ரூம்குள்ளே போயிட்டு பாத்ரூமில் கீசர் செக் பண்ணிட்டு இருந்தேன் சார், அவர் கொஞ்ச நேரத்தில் வந்தாருன்னும் போது, ஸோ இவர் கூட அதில் கலந்துருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கிறாரு. சரி வாங்க 307 ரூமுக்கு, அதாவது அந்த இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸ் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிறாரு அந்த டார்ஜிலிங் காமெடி போலீஸையும். இந்த ரூமுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ சுற்றி முற்றி செக் பண்ணும்போது அவர் எழுந்த அந்த நோட் பேட் கிடைக்கிது, ரெப்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் அதாவது ரெசார்ட் பேர் போட்டிருக்கிறது பார்த்து, அப்போ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து கௌஷிக்கும் சுஜாதாவும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு அந்த டார்ஜிலிங் காமெடி போலீஸ்கிட்டையும் காட்டுறாரு. அதோட நமக்கு வந்து 5th எபிசோட்